அவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினார் பலன் பாடிடுத, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அடிகி. ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்வது என்ன? அகிரிப்பா ராஜாவை பார்த்து, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று அவர் சொல்லுவார். பரிசுத்த பவுல் கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்தார். தமஸ்கு பாதையிலே அவரை சந்தித்தார். பரிசுத்த பவுல் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக இயேசு பரிசுத்த பவுலை தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே அந்த பரம தரிசனம் என்று சொல்லுகிறாரே, யூதரல்லாத ஜனங்கள் அனைவருக்கும் சுவிசேஷம் சொல்லும் பெரிய கட்டளையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். Therefore it is a command of God. அது தேவ கட்டளை என்பதை அவர் உணர்ந்தார். இரண்டாவதாக பரிசுத்த பவுல் he yielded himself to the command of God. தேவ கட்டளைக்கு தன்னை அர்ப்பணித்தார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தருகிற அவருடைய பரம தரிசனம் கட்டளைகளுக்கு இந்த நாளிலே கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுக்க தேவ நாமத்திலே நான் அழைக்கிறேன். பிரதர் ஆண்ட்ரூ என்பவர் பெரிய ஒரு ஊழியக்காரராக இருந்தார். ஓப்பன் டோர் என்ற ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். அவர் சொல்வது என்ன? God does not choose people because of their abilities, but because of their availability. தேவன் திறமையை பார்த்து மக்களை தெரிந்தெடுக்கவில்லை, மாறாக பயன்படுத்தப்பட அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை தேவனால் பயன்படுத்தப்பட உங்களை இந்த நாளிலே அர்ப்பணித்தால் அவர் உங்களை தெரிந்தெடுத்துக் கொள்வார். பரிசுத்த பவுலை போல உங்களை பயன்படுத்துவார். ஆமேன். எங்கள் பரம தகப்பனே, பரிசுத்த பவுலை வைராக்கியமாக யூத மார்க்கத்துக்காக நின்ற பரிசுத்த பவுலை கர்த்தர் நீர் அவரை சந்தித்தீர். இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்டீர். ஆகவே பரம தரிசனம் என்று அவர் சொல்வது தேவ கட்டளையாகவே அவர் உணர்கிறார். மேலும் அவர் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்றால் அதிலே அவர் சொல்வது என்ன? அந்த கட்டளைக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவரே, எங்களுடைய திறமையை வைத்து நீர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக ஆண்டவரே உம்மால் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக எங்களை அர்ப்பணிக்கும் பொழுதே எங்களை நீர் தெரிந்தெடுக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறோம். யாரெல்லாம் இந்த நாளிலே இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவங்களையெல்லாம் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து போலவே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.